Take a date, not bites. Lion dates nut bites. Lion date, not bites. கருத்துரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ம் இந்த மாதிரி கமெண்ட் ஷோ பண்ணி நானும் நீயும் 4 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு கமெண்ட் ஷோ பண்ணி. இடையில ஒரே ஒரு கமெண்ட் ஷோ மட்டும் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பண்ணலன்னா வெங்கட்டும் நானும் பண்ணோம். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு we are back. ஆமாம், ஆக்சுவலி கமெண்ட் ஷோ வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஷோ. ஏன்னா பல கேள்விகளுக்கான பதில் எங்களுக்கே வந்து தெரியாது. அது தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுட்டு ஃபேக்ட் செக்லாம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம நேர்கள் வந்து பயங்கர ஷார்ப் எல்லாத்தையும் நோட் பண்ணி வந்து பின்பாயிண்ட் பண்ணி காமிப்பாங்க. ஆமாம், ஆனால் அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக சொல்லுவாங்க. என்ன தம்பியில் அந்த இடத்துல சின்ன பிழை விட்டுட்டீங்களே அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அதையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே, மீண்டும் கமெண்ட் ஷோ சந்திக்கிறதுல ஒரு மகிழ்ச்சியை தெரிவிச்சுட்டு போகலாம். கார்த்தி அப்படிங்கிற நேயர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, கொரடா அப்படிங்கிற பேருங்கிறது இப்போ நிறைய அடிபடுது. அரசியலில் நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு அது பேசியான கேள்வியோட வந்து இருந்திருக்கலாம். பட் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக திருப்பி வந்து சொல்லலாம். கொரடா என்பவர் யாரோட அதிகாரம் என்னன்னு தான் கேட்டிருந்தாரு கார்த்திங்கிற நேயர். சரி, இப்போ தலைமை கொரடா ஒவ்வொரு கட்சியிலேருந்து இருப்பாங்க. இப்போ டிவிகேவை பொறுத்த வரைக்கும், ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் கொரடா யார் அப்படின்னா சபரிநாதன் அப்படிங்கிறவர் தான். ஆமா, முதல்வர் விஜயோட டிரைவர் ராஜேந்திரன், அவரோட பையன் வந்து விருகம்பாக்கத்துல நின்று ஜெயிச்சாரு. அவர் தான் அந்த சபரிநாதன். சரி, ஓகே. இப்போ எதனால கேட்குறாங்கன்னா, அதிமுக கொரடா உத்தரவை மீறிட்டாருங்கிறதா வந்து பஞ்சாயத்து. எடப்பாடி நியமிச்சா கொரடான்னு பார்க்குறப்ப அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. பட்டு இங்கே நால்வர் அணி இருக்காங்கல்ல, நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர். இந்த நீங்க யார் கொரடான்னு பார்க்குறப்ப விஜயபாஸ்கர் தான் கொரடா. எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, எங்க கொரடா வந்து மின்னஞ்சல் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, இந்த மாதிரி பல்வேறு இதுலயும் தகவல் தொடர்பு பதிவு தபால் மூலமாக எல்லா இடங்களையும் போய் நம்ம இதுதான் வாக்களிக்கணுங்கிறத நம்ம சொல்லிடணும், அதை மீறிட்டாங்க அப்படின்ட்டு. ஆமா, அந்த டிவிக்கு அரசு பெரும்பான்மையை நிரூபிக்கிற அந்த நிகழ்வு. அப்ப மீறிட்டாங்கன்னா என்ன நடக்கும், கொரடா உத்தரவை மீறலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருந்திருக்கலாம். அரசு கொரடாங்கிறது ஆரம்பிக்கலாம். அரசு கொரடா அப்படிங்கிறவரு மாநில அமைச்சருக்கு ஒரு இணையான அந்தஸ்து வந்து பெற்றவர். அவரு அமைச்சருக்கு உண்டான அந்த தனி வாகனம், தனி அறை உள்ளிட்ட சலுகை எல்லாமே இவருக்கு வந்து தலைமை கொறடாக்கு வந்து இருக்கு. இவரோட பணி வந்து பாக்குறப்ப சட்டமன்றத்துல, நாடாளுமன்றத்துல ஒரு அரசியல் கட்சி உறுப்பினர்களை வந்து ஒருங்கிணைச்சு கட்சி தலைமையோட உத்தரவை நடைமுறைப்படுத்துறதுங்கிறது இந்த சீஃப் விப்போட ஒரு முக்கியமான வேலை. அதே மாதிரி கட்சியோட ஒழுக்கத்தை வந்து பேணுறது, வாக்கெடுப்புல எல்லா உறுப்பினர்களும் ஆஜரா இருக்கிறதுங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறது, அந்த கொரடா உத்தரவை தான் பின்பற்றாங்களா அப்படிங்கிறத வந்து பாக்குறது, இதெல்லாம் தான் அவருடைய முக்கியமான பணி. இதுல வந்து யாராவது டிசிப்ளினா இல்லை அப்படின்னா கட்சி தலைமைக்கு வந்து அவர் வந்து சொல்லலாம், அந்த மாதிரி இன்டிசிப்ளினா இருக்காரு, வரைய மாட்டேங்கிறார் அவைக்குங்கிறத வந்து சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமான தீர்மானங்கள் கொண்டு வர போறாங்க, இல்ல சட்ட மசோதாக்கள் வந்து கொண்டு வர போறாங்க, இல்ல நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வர போறாங்க அப்படின்னா ஆதரவாகவோ அல்லது எதிர்ப்பாகவோ கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை வந்து கொரடா வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து சொல்லுவார். அதை தான் வந்து பின்பற்றணும் அந்த கட்சியை சேர்ந்தவங்க. அப்படி பின்பற்றல அப்படின்னா சபாநாயகர் அணுகி அந்த கொரடா கட்சி உத்தரவை மீறிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல சபாநாயகர் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த எம்எல்ஏ உடைய பதவியோ இல்ல எம்பியோடைய பதவியோ பறி கூட வந்து போகலாம். அதே மாதிரி கட்சி ஒழுங்குல கட்டுப்படலன்னா கட்சி தலைமைக்கு சொல்லியும் அவர் வந்து நடவடிக்கை எடுக்கலாம். பட் கட்சியிலயும் ஒரு அதிகாரம் இருக்கு, அதே மாதிரி சட்டமன்றத்திலயும் ஒரு தனி அதிகாரம் வந்து கொரடாவுக்கு வந்து இருக்கு. எல்லா கட்சியிலயுமே கொரடா வந்து நியமிப்பாங்க. ஓகே, ஆக மொத்தத்துல பிரச்சனையை குறைக்கிறது தான் கொரடாவோட வேலை. பிரச்சனையை குறைக்கிறதா கொரடாவோட வேலை. கொரடாவாலதான் பிரச்சனை, யாரு கொரடாங்கிறது தான் பிரச்சனையா வந்திருக்கு. ஆமா, விஜயபாஸ்கரா இல்ல அக்ரி கிருஷ்ணமூர்த்தியான்னு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. அவன் அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை என்ன சொல்றாருன்னா, பொதுச் செயலாளர் தான் வந்து அந்த கட்சியுடைய தலைவர், பொதுச் செயலாளர் அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க யார் சட்டமன்ற குழு தலைவர், அதற்கு பிறகு யார் கொரடா அப்படிங்கிறத அதுதான் வந்து சபாநாயகர் வந்து ஏத்துக்கணும்னு அவங்க வந்து சொல்றாங்க. ஆமா, இந்த பக்கம் சி.வி. சண்முகம் தரப்புல சட்டமன்ற குழு தலைவரா எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க, அவர் அப்படி நாங்க எடப்பாடியை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு அவரு சொல்றாரு. இதை வந்து நீதிமன்றம் வரைக்கும் கூட வந்து போகலாம்லாம் சொல்றாங்க. பட் கொரடாவுக்கான அந்த பணிகளுங்கிறது வந்து இதுதான். காட்சன் ரிச்சர்ட் அப்படிங்கிறவரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எப்படி கம்யூனிஸ்டோட ப்ரெசன்ஸ் வந்து வெஸ்ட் பெங்காலில் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இப்போ அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காரு. இதில் வந்து
கம்யூனிஸ்ட் வந்து கிட்டத்தட்ட இடதுசாரிகள் வந்து 1977 இருந்து 2011 வரை 34 ஆண்டுகள் வந்து வெஸ்ட் பெங்கால ஆட்சி பண்ணாங்க. அவங்களோட கோட்டையாவே அது இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த 34 ஆண்டுகள்ல 23 வருஷம் ஜோதி பாசு, முதல் 23 வருஷம், அடுத்த 11 வருஷம் வந்து புத்ததேவ் பட்டாச்சாரியா, இவங்க 2 பேர் தான் வந்து ஆட்சியில இருந்த முதல்வர்களா இருந்தாங்க. ரொம்ப பாப்புலரான மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸாகவும் இருந்தாங்க நாடு முழுக்கவே. இவங்களோட ஆட்சி அப்படிங்கிறது முதல்ல தொடக்க காலத்துல லேண்ட், ஏழைகளுக்கான நிலங்கள் வந்து அபகரிச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து திரும்ப பெற்று கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இடதுசாரி சித்தாந்தம் நோக்கி ஜமீன்தார்களுக்கு எதிரான விஷயங்கள் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள போச்சு. இதுக்கிடையில வந்து நக்சல்ஸ் அவங்க வந்து ஒரு ஆயுத வழி போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இந்த மாதிரி நிலப்பிரபுக்களுக்கு எதிராக அவங்க கிட்ட இருந்து நிலங்கள்லாம் வந்து ஏழைகளோட நிலங்களை அவங்க அபகரிச்சு வச்சிருக்காங்க, ஆயுத போராட்டம் தான் சரியான வழின்னு அவங்க ஒரு பக்கம் போக, இந்த பக்கம் இடதுசாரிகள் வந்து இல்ல நம்ம வந்து ஆட்சியை வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்து இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு போனாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் ஆட்சியில் இருந்துமே இங்கே நம்ம நினச்சதெல்லாம் நடக்கலையேன்னு இவங்களுக்குள்ளே ஒரு வந்து சண்டையெல்லாம் போச்சு. இதெல்லாம் தாண்டி அங்கே ஒரு கவர்னன்ஸை அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது மக்களுக்கு ஆரம்ப காலத்தில் ரொம்ப நல்ல ஒரு கவர்னன்ஸாக இருந்தது. ஆனால் போக போக இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸு இது எல்லாமே வந்து மக்களுக்கு வேறு மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியா அதை பண்ணலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நீண்ட கால ஆட்சி அப்படிங்கும்போது அதுவே ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தி இருக்கும். அதை தாண்டி வந்து அங்கே இண்டஸ்ட்ரியலைசேஷன் அது வந்து அவங்க சரியா பண்ணல. ஏன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு சித்தாந்த ரீதியாக இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது அதுக்கான நிலம் எடுக்கிறது, அவங்கள வந்து தொழிலாளர்கள் உரிமையை வந்து பறிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எப்பவுமே எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒத்துக்கிட்டு வந்து எந்த நிறுவனமும் அங்கே போகவே இல்லை. இவங்க வந்து இடதுசாரிகள், இவங்க வந்து தொழிலாளர் நலனையே யோசிப்பாங்க, நம்ம வந்து சுயநலமாக யோசிச்சோன்னா அது நடக்காதுன்னு நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அங்கே போகவே இல்லை. அதனால வந்து அங்கே வேலைவாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாச்சு. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து கையில் எடுத்துக்கிட்டு மம்தா பானர்ஜி அங்கே ஏற்கனவே அவங்க காங்கிரஸில் இருந்தாங்க, ஆனால் தனியாக வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஆரம்பித்து அவங்க பெரிய போராட்டங்கள், அதாவது யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான போராட்டங்கள், சாலையில் வந்து இறங்கி எல்லாம் பெரிய சாலை மறியல் போராட்டங்கள் இதெல்லாம் பண்ணும்போது மக்கள்கிட்ட ஒரு பெரிய கிரேஸ் அவங்க கிட்ட உருவாகுது. அதை தாண்டி இதுக்கிடையில சிபிஎம் கட்சியோட தலைவர்கள் இவங்க கொல்கட்டாவில் மட்டுமே இருந்து அரசியல் பண்ணுறாங்க, கிராம கட்டமைப்புகள் வந்து சிதைஞ்சு போச்சு அப்படின்னு அங்கே உள்ள தோழர்கள்கிட்டே ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பக்கமும் பயணம் பண்ணாதானே கட்சி வந்து வலுவாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது அதை மம்தா பானர்ஜி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அவங்க பக்கம் வந்து மக்கள் வந்து மாறி அந்த நிலை வந்து அதுக்கப்புறம் 2011 ஒரு 15 வருஷம் மம்தா பானர்ஜி ஒரு அசைக்க முடியாத தலைவராக இருந்தாங்க. இப்போதான் அவங்க வந்து ஒரு 15 வருஷத்துலேயே அவங்களுக்கு வந்து போயிடுச்சு. இன்னொரு மெயின் காரணம் என்னன்னா, பெங்கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே பொலிட்டிக்கல் வயலன்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லா தேர்தலையும் பார்ப்போம், இந்த தேர்தலில் கூட அது நடந்துச்சு. அது தொடர்பான வழக்கில் வந்து மம்தா பானர்ஜியே லாயர் கோர்ட்லாம் போட்டு கல்கட்டா ஹைகோர்ட்லாம் போய் ஆஜராயிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. இது லெஃப்ட் பார்ட்டிஸ் இருந்தப்பையும் நடந்ததுனால அதுவுமே மக்களுக்கு வந்து ஒரு சலிப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதெல்லாம் தான் ஒரு காரணமாக இருந்தது அவங்களோட டவுன்ஃபாலுக்கு. அதே மாதிரி இப்போ எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த தேர்தலில் இடது முன்னணி ஒரு கூட்டணி அமைச்சு தான் அவங்க வந்து சந்திச்சாங்க. இதில் லெஃப்ட் ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோனா 6.74 அப்படிங்கிறது அவங்களோட வாக்கு வங்கியாக இருக்குது. இதில் சிபிஐ எம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு மட்டும் 4.45 இருக்குது. இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு 0.16 இருக்குது. இதை தவிர மற்ற கூட்டணி கட்சிகள் அவங்களாம் சேர்ந்து ஒரு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க. ஓவராலாக 6.7 அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவங்களோட நிலையாக இருக்குது. ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் தான் வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க. ஆட்சியில் இருந்த ஒரே மாநிலமான கேரளாவிலையும் ஆட்சி பறி போயிருக்கு. ஸோ அவங்க வந்து திரும்ப எப்படி ரிவைவ் பண்ணி வராங்க, கேரளாவில் எப்படி வராங்க, வெஸ்ட் பெங்காலில் அதுக்கான முயற்சிகளை எடுத்தால் கூட அங்கே வந்து பிஜேபி வேற ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அதுவும் இமாலய வெற்றி பெற்று வந்திருக்காங்க. ஸோ எப்படி மீண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது, பார்ப்போம். கிருஷ்ணா சாமி சாந்தலிங்கம் அப்படிங்கிற அந்த யூடியூப் அக்கௌண்ட்லேருந்து Z+ பாதுகாப்பு அப்படின்னா என்ன, அதுக்கான செலவுகள் எவ்வளவு, அந்த செலவை யார் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. Z+ பாதுகாப்பு இது வந்து முதல்வர் விஜய் முதல்வரா பதவியேற்க போறான்னு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாதுகாப்பு தான். இப்போ இதற்கான செலவுங்கிறது வந்து அரசாங்கம் தான் வந்து ஏற்றுக்கும். இப்போ ஒரு நாளைக்கு தோராயமா எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறாங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் ஆகலாம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஒரு மாதத்து கணக்கிடுறப்ப ஒரு 33 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் வரலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது Z+-ஐ பொறுத்த வரைக்கும். பிரதமர் மோடிக்கு மட்டும்தான் SPG பாதுகாப்பு வந்து கொடுக்கப்படுது, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்
வந்து கொடுக்குறாங்க. மற்ற எல்லாருக்குமே வந்து Z+ இந்த மாதிரி கேட்டகரி தான் வந்து கொடுக்கப்படுது. இந்த Z+ அப்படிங்கிறது வந்து அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், இவங்களுக்குலாம் வந்து மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் இவங்களுக்குலாம் வந்து கொடுக்கப்படுற ஒரு பாதுகாப்பு. 55 பேர் வந்து இதுல பாதுகாப்பு வீரர்களா வந்து இருப்பாங்க. 24 மணி நேரமும் ஷிஃப்ட் பேசிஸ்ல ஒரு 3 ஷிஃப்டா பிரிச்சுக்கிட்டு இவங்க வந்து பணிபுரிவாங்க. ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் குறைஞ்சது 10 பேர் வந்து இருப்பாங்க. இதுல யார் இருப்பா அப்படின்னா NSGன்னு சொல்லப்படுற நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, தேசிய பாதுகாப்பு படையில உயர்ந்த கமாண்டோக்கள் தான் இந்த பாதுகாப்புல வந்து ஈடுபடுவாங்க. இதை தாண்டி வந்து CRPF வீரர்கள் இருப்பாங்க, CISF வீரர்கள் வந்து இருப்பாங்க. அந்த மாநிலத்தை சேர்ந்த காவல் படையிலையுமே இந்த குரூப்ல வந்து இருப்பாங்க. புல்லட் ப்ரூஃப் வாகனங்கள் வந்து 2-3 வாகனங்கள் இந்த Z+க்கு வந்து கொடுக்கப்படும். ஜாம்பர், அந்த மொபைல் சிக்னல் வந்து முடக்கிறதுக்கான அந்த வாகனம் வந்து கூட வந்து பயணிக்கும். வீட்லையும் அவங்க தங்கி இருக்கிற அலுவலகம், வீட்டுக்கும் முழு பாதுகாப்பு வந்து கொடுக்கப்படும். இது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சர்கள், மாநில முதல்வர்கள்லாம் கூட கொடுப்பாங்க. அதே மாதிரி சில தொழில் அதிபர்களும் வந்து கொடுக்குறாங்க. ஆனா இதுக்கான காசுங்கிறது அவங்க தான் வந்து ஏத்துக்கணும். அவங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, இல்லை எனக்கு பெரிய அளவுல வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால எதிரிகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்கிற பட்சத்துல அவங்க ரெக்வஸ்ட் பண்ற பட்சத்துல அரசாங்கம் மனசு வச்சு அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அதற்கான செலவுங்கிறது அந்த தனிநபர்கள் தான் வந்து ஏத்துக்கணும். இப்ப நான் சொல்லியிருந்தேன் Z+ அந்த செக்யூரிட்டியில 55 வீரர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு. இதே Z கேட்டகரியில 22 வீரர்கள் தான் வந்து இருப்பாங்க. இதே Y+ல 11 வீரர்கள் இருப்பாங்க, Yல 8 வீரர்கள், Xல 2 வீரர்கள் இருப்பாங்க. துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் நம்மளே பார்த்திருக்கோம் தமிழ்நாட்டுல சில பேர் வீட்டுல இருப்பாங்க. குறிப்பா பாஜக தலைவர்கள் எல்லாம் 2 ராஜா வீட்டுக்கு முன்னாடிலாம் இருப்பாங்க. அவங்க வந்து X கேட்டகரியில 2 வீரர்கள் மட்டும் கூட எப்பயுமே வந்து இருப்பாங்க. இதற்கான செலவுங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து அதிகம் தான். எல்லாம் நம்ம வரி பணம் தான், அரசாங்கம் கட்டுறதெல்லாம் என்ன அரசாங்க பணமா, நம்ம வரியோட பணம் தான் அரசாங்கத்துக்கு, அரசாங்க பணம் தான் அவங்களுக்கு வந்து பணமா வந்து போகுது. அது அவசியம் தானே, நாட்டுல தலைவர்களா இருக்கவங்களுக்கு அவசியம் தான். பாதுகாப்பு தேவைப்படுறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துதான் ஆகணும். அதுக்கான செலவுங்கிறத அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வாரம் கமெண்ட் ஷோ கொஞ்சம் சுருக்கமா முடிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நிறைய கேள்விகள் கேட்குற நேயர்கள் எப்பவும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து குறைஞ்சிருக்காங்க. ஏன்னா நம்ம நிறைய ஷோஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் சண்டேஸ்லேயும். இப்போ திரும்பியும் கமெண்ட் ஷோ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த கமெண்ட்ஸ்லேயே, இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்லேயே உங்களோட கேள்விகளை வந்து கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கோம். அதே மாதிரி புதிய அரசு வந்து இப்போ அமைஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாமும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொன்னீங்கன்னா அது வந்து நம்ம அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக, நிச்சயமா. அடுத்த வாரம் கமெண்ட்ஸ்ல சந்திப்போம். நன்றி. Take a date, not bites. No added sugar, preservatives இல்லாமல் dates, பாதாம், பிஸ்தா, cashew and honey கொண்டு தயாரிக்கப்பட்ட Lion Dates Nut Bites. Lion Date Nut Bites.